வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொப்போட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரெக்வஸ்டட் டாபிக். ஸோ உடனே நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, மொப்பை பற்றி ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் உடனடியாக இந்த டைமிங்கில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொப்புங்கிறது பார்ட் 1 வீடியோவில் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ அதோட பார்ட் 2 பார்க்கலாம். இதில் படைப்பு அப்படின்னு இருக்குது, அதாவது சிவனும் சக்தியும். ஓகேவா, இவங்க 2 சக்தியை வச்சு தான் இந்த உலகம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த 2 சக்தியினால் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா வித பொருட்களும் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிலவும் கடலும் தான். முழு நிலவு வரும்போது கடல் கொந்தளிக்கும். இதுக்கான ரீசனை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இதில் என்ன சக்தி இருக்குது அப்படின்னா, வன்மை பெற்ற சக்தியும் தன்மை பெற்ற சக்தியுங்கிற மாதிரி 2 விதமான சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சக்தியில் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சக்தியை வன்மை இருக்கிற சக்தியை சூரியனும் தன்மை இருக்கிற சக்தியை சந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற பிரிவு, இதில் 2 விதமான பிரிவு இருக்குது. ஒன்று கூறுபடுத்துதல், அதாவது செப்பரேட் பண்ணக்கூடிய சக்தியை விகடன சக்தினும் பிணைக்கக்கூடிய சாற்றல், ஓகேவா, அதை சங்கடன சக்தினும் சொல்கிறாங்க. இதை மைனஸ் இதுக்கப்புறம் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இது இங்கே செப்பரேட்டாக போட்டேன். ஸோ இதுவும் தான், ஓகேவா. இது எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா, சில இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா, சில இடத்துலையும் சில நேரத்துலேயும் இது ஒன்றுத்துக்கு ஒன்று அதிகமாகவோ குறைச்சியாவோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நார்மலாக ஒரு உலகம் அப்படின்னு எடுத்தோம்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு உலகத்தில் நீர் பாகமும் இருக்கும், அப்புறம் நிலத்தோட பாகமும் இருக்கும். இதான் 2 விதமான பாகங்கள். இப்போ நீரோட பாகம் அப்படின்னு பார்த்தோன்னா, அது மேல் மண்டலத்தில் சிவன் சக்தியோட அந்த பவரோடு இருக்குது. பட் அது கீழே இருக்கக்கூடிய நிலம், ஓகேவா, நிலம் முடிஞ்சிட்டு நீரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் பூமியை தோண்டி 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 உள்ளே போக போக என்ன ஆகும் அப்படின்னா நீர் வரும். அதை சிவனோட சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தோண்டி தோண்டி போகும்போது அதோட தன்மை, அதாவது சிவசக்தி அதிகரிச்சுட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இயல்பாக இருக்கக்கூடியது. அதாவது நிலம் இருக்கும், அடுத்தபடியாக நீர் இருக்கும். ஆனால் இந்த தியரி மொத்தமாகவே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கடலுங்கிற விஷயத்தில் இருக்கும். ஏன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடலில் பார்த்தீங்க அப்படின்னா மேல் மட்டத்தில் நீரும் கீழ் மட்டத்தில் நிலமும் இருக்கும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, மேல் மட்டத்தில் சிவனோட சக்தியும் கீழ் மட்டத்தில் சக்தி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பவரும் இருக்குது. இப்போ நம்ம இது 2த்தையும் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது மொப்போட செயல் என்னங்கிறத பார்க்கலாம். மொப்புக்கு கிட்டத்தட்ட 3 விதமான செயல்கள் இருக்குது. செயல் 1, செயல் 2, செயல் 3. செயல் 1ல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூமிக்கு மேலே கிடைக்கக்கூடிய பூநீர் இருக்கு இல்லையா, அதை பல விதமான நுட்பமான டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு, அது மேலே இருக்கிறது என்னது, சக்தி தானே. ஸோ சக்தியோட கூரெல்லாம் நிரப்பி ஒரு உப்பை க்ரியேட் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு. அடுத்தது என்ன, கடல் மாதிரி இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், அதிகமாக சிவனோட சக்தி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, சக்தி இருக்காங்களா, அவங்களோட பவர்லேருந்து ஒரு பொருள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சிவனோட பவர் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும், கடலில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் நீர் மட்டும் ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதனால் கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு அது மூலமாக ஒரு உப்பை தயாரிப்பாங்க. இது 2வது செயல். 3வது செயல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செஞ்ச முதல் விஷயத்தையும் கிடைச்ச பொருள், 2வது கிடைச்ச பொருள், இந்த 2 பொருளையும் வச்சு அது 2த்தையும் ஜாயின் பண்ணி ஒரு உப்பு கண்டுபிடிக்கிறது தான் 3வது செயலாக இருக்கும். இப்படி கிடைச்ச பொருள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முதல் கிடைச்ச பொருள் உப்பு, 2வது கிடைச்ச உப்பு, 3வது கிடைச்ச உப்பு, இது 3த்தையும் கரெக்டான முறையில் சரியான அளவில் சேர்த்து அதிலிருந்து ஒரு தனி உப்பை க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் மொப்பு. அது சரி, எல்லா பொருளும் நம்ம சேகரிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி சேகரிக்கணுங்கிற விதியை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு
நிலத்துல இருந்தோ இல்லை கடல்ல இருந்தோ எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள், நட்சத்திரம், திதி, கர்ணயோகம் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாளை சூஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், நம்ம எந்த நிலத்தில் எடுக்கிறோமோ அந்த நிலத்துக்கான சரியான இலக்கணமும் இருக்கணும். ஓகேவா? அதாவது ஹைஜீன் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர்னால ஹைஜீன் புக் உங்களுக்கு தெரியாது. பட் அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நிலத்துக்கும் என்னென்ன மாதிரி தன்மைகள் இருக்கணும், என்ன நிறத்தில் எந்த வாசனையில் இருக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பூநீர் இருக்கக்கூடிய அந்த கரெக்டான டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய ஒரு இலக்கணத்தை நோக்கின நிலத்தில் இருந்து நம்ம எடுக்கணும். அடுத்தது, நம்ம இது மாதிரி எடுக்கக்கூடிய அந்த பொருளை சரியாக சுத்தம் செஞ்சு நம்ம கும்பிடக்கூடிய கடவுள், நம்மளுக்குன்னு ஒருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு வழிபாட்டு தெய்வம் இருக்கும். அவருக்கு ஏற்ப ஒரு பூஜை. இப்போ சிவன்னா அவருக்கு ஏற்ற பூஜை, பெருமாள்னா அவருக்கு ஏற்ற பூஜை, இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு பிடிக்கும், இல்லை ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ யாராவது இருக்கும் அப்படின்னா அந்த கடவுளுக்கு எந்த மாதிரி பூஜை பிடிக்குமோ அது மாதிரி பூஜையை செய்ய சொல்கிறாங்க. அந்த கடவுளுக்கான பூஜையை செஞ்சுட்டு சரியான வேளையில் அந்த மூலப்பொருளை நம்ம எடுக்கலான்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது, இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட இருக்கே அப்படின்னு பார்த்தோன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட விஞ்ஞானத்தில் தான். இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ், ஓகேவா? அதாவது நம்ம ஃபுல் எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்னா மின்சார சக்தியிலேருந்து தான் வருது. அந்த மின்சார சக்தி எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ்லேருந்து வரக்கூடியது. அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி, இதுதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஃபிசிக்ஸில் மெயினாக நம்மளுக்கு இந்த 2 சிம்பிள் தான் இருக்கும். பட் இது எப்போவும் நம்ம தூக்கி புக்கில் வந்திருக்கிறதுங்கிறது இப்போவும் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைத்திய மொப்பை பற்றி சொல்கிறாங்க. வைத்திய மொப்புனா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது மொப்போட சேர்க்கையால் அதில் இருந்து பீலக பாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு வேறு ஒரு பொருளாக மாற்றுறது. அதாவது இப்போ ஒரு பென் இருக்குது அப்படின்னா அதை டோட்டலாக வேறு ஒரு பொருளாகவே, இதை ஃபுல்லாகவே இந்த பெண்ணையே அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒரு லப்பராகவோ இல்லை ஒரு பென்சிலாகவோ சேஞ்ச் பண்ணுறது. அதாவது இதுக்கான டெக்ஸ்சர் என்னென்னா எழுதுறது. பட் லப்பரோடது எரேஸ் பண்ணுறது, பென்சிலோடது ட்ராயிங் கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வேறு ஒரு பொருளாக மாற்றக்கூடியது. அந்த வேறொரு பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் கிடைக்கக்கூடிய அந்த பொருள் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு புதிய விதமான குணங்களை உடையதாக இருக்கும். இதுதான் வைத்திய மொப்பு செய்யக்கூடிய வேலை. இதோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நெருப்புக்கு எதுவுமே கட்டுப்படாத பொருளை கூட நெருப்புக்கு கட்டுப்பட வைக்கும். அதே மாதிரி உப்பு தண்ணியில் கரையும், நெருப்பில் வெடிக்கும். அப்படி ஆனால் நம்ம மொப்பில் செஞ்சோம் அப்படின்னா உப்பு கூட தண்ணியில் கரையாமையும் நெருப்பில் வெடிக்காமையும் இருக்கிற தன்மையை இந்த மொப்புவால் செய்ய முடியுங்கிறது தான் சொல்ல வராங்க. இப்போ இந்த மொப்பு வச்சு என்னென்ன மெடிசன் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பற்பம், செந்தூரம், அப்புறம் புகை, நீர், இது எல்லாமே செய்யலாம். அதாவது க்ரியேட் பண்ணலாம். இது ப்ளஸில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு, பாடனம், ரசம், உபரசம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம், நீராக்கலாம். இதை மைனஸுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அது ரைஸ் ஆகாமல் அப்படியே இருக்கிறது. அப்போ அதை மைனஸ்லும் இது ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பீலக பாகம். அதாவது பாகத்தை பீலு பாகம் அப்புறம் பிடார பாகம் அப்படின்னு 2 விதமான பாகங்கள் இருக்குது. இது என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். பீலு பாகம் அப்படின்னு சொல்கிறது பரமணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பீலு பாகம், பீலுன்றது பரமணு. அப்போ பீலு பாகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது உள்ளேருந்து நம்மளுக்கு ஒரு தனி அணு கிடைக்கும். அதை செய்ப்பாக கைப்பாக முறையில், ஓகேவா, செயல்முறையால் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் செஞ்சு அந்த பொருளை மாறுதல் அடையணும். அதாவது வேறு ஒரு பொருளாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸை செய்யணும். அதுக்கடுத்து என்னாகும் அப்படின்னா அப்பாக முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாக முறை இருக்கு இல்லையா, இதை வச்சு ஒரு அணு இருக்கு இல்லையா, அந்த அணுவையே வேற ஒரு அமைப்பாக சுய அமைப்பை மாற்றணும். இது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக குழந்தைங்க விளையாடக்கூடிய க்ளேவை நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.
க்ளே வந்து இப்படி இருக்குது, ஒரு மாடல் இருக்குது அப்படின்னா நம்ம அதை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயும் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் பண்ணலாம், ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் பண்ணலாம். அதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதோட சுய அமைப்பை வந்து மாற்றுறது, அதுக்கு அடுத்தது அதுக்கு வேறு ஒரு அமைப்பை கொடுக்கறது, அதாவது சிலிண்ட்ரிக்கலோ ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த புதிய வகை அணுவை வச்சு அதோட சேர்க்கையால், அந்த புது வகை அணு வச்சு அதோட சேர்க்கையால் புது பொருளை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது. இப்போ இது இருக்குது அப்படின்னா இதை வச்சு நம்ம வேறு ஏதாவது எப்படி சொல்கிறது, இதில் ஒரு டிசைன்ஸ்லாம் போட்டு இதை நம்ம ஒரு புக் மார்க்கராக மாற்றுறோம். ஓகேவா? இது வந்து ஒரு க்ளேயில் செஞ்ச புக் மார்க்கர். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அணுவோட சுயத்தன்மையை மாற்றுறோம், ஏதாவது ஒரு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரோம், அதில் வேறு விதமான ஒரு அமைப்பை கொடுக்குறோம். அந்த அமைப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமைப்புக்கு ஒரு புதிய பொருளை வந்து சிருஷ்டிக்க வைக்கிறோம். இதுதான் வந்து இந்த பிழுப்பகத்தோட வேலை. இதோட விளைவு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பொருள் கிடைக்கிது, அது இன்னொரு பொருளாக மாறுது. ஓகேவா? அது குணங்களை மாற வைக்கிறது தான் வந்து இதோட விளைவாக இருக்குது. இவ்வளோ தான் மொப்பு டாபிக் வந்து நல்லபடியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும்னாலும், இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணாலும், நம்ம மெடிக்கோஸில் இருக்கிற நோட்ஸோ அகாடமியில் உங்களுக்கு ஏதாவது ஜாயினிங்கோ இல்லை புக்ஸ் ஏதாவது வேணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா மென்டர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக வீடியோ எடுத்ததுனால தான். தேங்க்யூ.